TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். அரசியலமைப்புக்கான 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தும்படி இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழுவால் நியமிக்கப்பட்ட விசேட குழு இன்று வவுனியாவில் கூட உள்ளது. சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பது என்ற தீர்மானத்தில் மாற்றம் இல்லை என இலங்கை தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் கூறினார். தமிழரசுக் கட்சியின் கிளிநொச்சி கிளை தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவதாக ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். டிபிசியின் விளம்பரத்தை அடுத்து செய்திகள் தொடரும். 28 ஆண்டுகளாக பிரித்தானியாவிலிருந்து ஒலிக்கும் டிபிசியின் தமிழ் நியூஸ். தமிழில் முதல் முறையாக AI செயற்கை நுண்ணறிவு ஊடாக செய்திகளை வழங்கி வரும் டிபிசி ஊடகத்துறையில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவினரால் தயாரிக்கப்படும் டிபிசியின் காலை மாலை செய்திகள், டிபிசி அரசியல் தேடலான இன்சைட்ஸ் மற்றும் அரசியல் ஆய்வு உங்களை வந்தடைய எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 004781706362 டிபிசியின் நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். அரசியலமைப்புக்கான 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதன் ஊடாகவும் மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்தி மாகாண சபைகளை இயங்க செய்வதன் ஊடாகவும் நல்லிணக்கத்தை கட்டி எழுப்ப முடியும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இந்தியா நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 57வது கூட்டத்தொடர் திங்கட்கிழமை ஆரம்பமானது. இந்த கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் மனித உரிமைகள் பேரவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்ற தலைப்பிலான 51 தீர்மானத்தின் உள்ளடக்க அமுலாக்கத்தில் அடையப்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் நாட்டின் தற்போதைய மனித உரிமைகள் நிலவரம் என்பன தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து உயர்ஸ்தானிகரின் அறிக்கை தொடர்பில் பேரவையில் அங்கம் வகிக்கும் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் உரையாற்றினர். அதன்படி இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் குறித்து இந்தியா சார்பில் உரையாற்றிய பிரதிநிதி, போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதன் பின்னர் இலங்கையில் புனர்வாழ்வளித்தல், மீள்குடியேற்றல் மற்றும் நாட்டை மீள கட்டியெழுப்பல் ஆகியவற்றிற்கு இந்தியா பல்வேறு உதவிகளை வழங்கியதாகவும் 2022ஆம் ஆண்டு நாடு மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருந்த வேளையில் பொருளாதார மீட்சி மற்றும் கடன் மறுசீரமைப்பு செயல்முறை ஆகியவற்றுக்கும் இந்திய அரசாங்கம் மிகையான உதவிகளை வழங்கியதாகவும் சுட்டிக்காட்டினார். அதேபோன்று இலங்கையினுடனான உறவை பொறுத்தமட்டில் தமிழ் மக்களுக்கான சமத்துவம், நீதி, சமாதானம் ஆகியவற்றுக்கும் மறுபுறம் இலங்கையின் இறையாண்மை, சுயாதீனத்துவம் ஆகியவற்றுக்கும் முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்ட இந்திய பிரதிநிதி, அரசியலமைப்புக்கான 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதன் ஊடாகவும் மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடாத்தி மாகாண சபைகளை இயங்கச் செய்வதன் ஊடாகவும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப முடியும் என நம்பிக்கை வெளியிட்டார். மேலும் அதற்குரிய நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், எதிர்வரும் 21ஆம் தேதி இலங்கையில் நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலும் அதற்கு பங்களிப்பு செய்யும் என நம்பிக்கை வெளியிட்டார். பொது வேட்பாளர் விவகாரத்தில் உருவாகியுள்ள குழப்பத்தை அடுத்து இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழுவால் நியமிக்கப்பட்ட விசேட குழு இன்று வவுனியாவில் கூட உள்ளது. இதன்படி மாவை சேனாதிராஜா, சி.வி.கே. சிவஞானம், எம்.ஏ. சுமந்திரன், சி. ஸ்ரீதரன் மற்றும் ப. சத்தியலிங்கம் ஆகியோர் கூடி கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளனர். இந்த சந்திப்பு தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் ப. சத்தியலிங்கத்தின் வவுனியா அலுவலகத்தில் கூட உள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஆராய்ந்து அறிக்கை வெளியிடும் நோக்கில் இந்த சிறப்பு குழு நியமிக்கப்பட்டிருந்தது. இதன்படி இன்று கூடி ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது முடிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்பதில் இலங்கை தமிழரசுக் கட்சிக்குள் கடும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது.
கடந்த 1ஆம் தேதி வவுனியாவில் கூடிய தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித்தை ஆதரிப்பதாக கூறியிருந்தது. தமிழரசுக் கட்சியின் ஸ்ரீதரன் உள்ளிட்ட பெரும்பாலான உறுப்பினர்கள் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு ஆதரவு வழங்க முடிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் தமிழரசுக் கட்சிக்குள் பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்த குழப்பங்களை தணிக்கும் நோக்கில் இன்று விசேட குழு கூடி இறுதி முடிவை எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 14ஆம் தேதி தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தை நடத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி இன்று எடுக்கப்படும் தீர்மானம் மத்திய குழு கூட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டு இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரெண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பது என்ற தீர்மானத்தில் மாற்றம் இல்லை என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் கூறினார். அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் செய்துள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கூறியபடி கட்சியின் ஒவ்வொரு உறுப்பினரின் நிலைப்பாடும் பொருத்தமான தீர்மானமாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழரசுக் கட்சியின் கிளிநொச்சி கிளை தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவதாக ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. குறித்த கலந்துரையாடல் மாவட்ட கிளை அலுவலகத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் குருகுலராஜா, பிரதேச சபைகளின் முன்னாள் தவிசாளர்கள், உறுப்பினர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஆராய நியமிக்கப்பட்ட குழு கூடாமலே கட்சியின் ஆதரவு அறிவிக்கப்பட்டது என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். தமிழரசுக் கட்சியின் கிளிநொச்சி கட்சி அலுவலகமான அறிவகத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கரைச்சி மற்றும் கண்டாவளி பிரதேச வட்டார கிளைகளின் நிர்வாகிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்து தெரிவிக்கையில், கடந்த 18 ஆகஸ்ட் 24 அன்று மத்திய குழு கூட்டத்தில் ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஆராய்ந்து யாருக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான குழு நியமிக்கப்பட்டது. இந்த குழு கூடி முடிவெடுக்காது முடிவு அறிவிக்கப்பட்டது தவறாகும் என்று சுட்டிக்காட்டப்பட்டதை அடுத்து அனைவரும் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்தார்கள். 51% உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் அறிவித்துள்ளது. 33 லட்சத்துக்கும் அதிகமான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் நேற்றைய தினம் வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தபால் அதிபர் பி. சரத்குமார குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய இதுவரை 87 லட்சம் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. ஏனைய உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் 14ஆம் திகதி வரை வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாத வாக்காளர்கள் இருந்தால் தமக்கு கடிதங்கள் விநியோகிக்கும் அலுவலகத்தில் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தபால் மா அதிபர் தெரிவித்துள்ளார். உலகெங்கிலும் உள்ள வாக்காளர்கள் தேர்தலில் பங்கேற்கும் போது முகம் கொடுக்கும் மனித உரிமைகள் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வால்கர் ட்ரக் தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 57வது கூட்டத்தொடரின் ஆரம்ப நாளில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அண்மையில் சில தேர்தல்கள் நடந்துவிட்ட நிலையில் மற்றவை இந்த ஆண்டு வர உள்ளதால் வாக்காளர்கள் அனைவரும் தங்களுக்கான முக்கியமான பிரச்சனைகளை மனதில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அவர் கூறினார். அது வீடு, குழந்தைகளுக்கான கல்வி, அவர்களின் உடல் நலம், வேலை, நிதி, குடும்பம் மற்றும் அன்புக்குரியவர்கள், சுற்றுச்சூழல், வன்முறையில் இருந்து விடுபடுவது, சூழலை கையாள்வது, இவை அனைத்தும் மனித உரிமை பிரச்சனைகளுடன் தொடர்புடையவையாகும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒவ்வொருவருக்கும் மனித உரிமைகளை நிலைநிறுத்துவதற்கு, சம வாய்ப்பு சமத்துவத்தை மேம்படுத்துவதற்கும்
ஒழுக்கமான ஊதியத்திற்கு ஒழுக்கமான வேலையை வழங்கும் பொருளாதாரங்களை வளர்ப்பதற்கும் எந்த அரசியல் தளங்கள் அல்லது எந்த வேட்பாளர்கள் உண்மையாக செயல்படுவார்கள் என்பதை வாக்காளர்கள் விமர்சன ரீதியாக மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த கொள்கைகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதை விட அரசியல் கட்சிகள் மனித உரிமைகள் மற்றும் ஒற்றுமையை தங்கள் பார்வையின் மையத்தில் கொண்டிருக்க வேண்டியது அவசியமாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அசிங்கமான வகையில் அரசியல் இனவாதத்தை விதைக்க முயற்சி செய்ய வேண்டாம் என்று ரணில் விக்ரமசிங்காவை கேட்டுக்கொள்வதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். கம்பெனிகளுக்கு இடையிலான ஊழியர் சங்கத்தின் 25வது வருட மகாநாடு மாளிகாவத்தை PT ஸ்ரீசேன விளையாட்டரங்கில் இடம்பெற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையில் இதுவரை காலமும் இரு பக்கத்துக்கும் பரிமாறிக்கொண்டிருந்த அரசியல் அதிகாரம் இந்த செப்டம்பர் 21ஆம் தேதி முற்று பெறுவது நிச்சயமாகிவிட்டது என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். இதன் காரணமாக பகைவர்கள் அனைவரும் அரசியல் வாதங்களுக்கு பதிலாக பொய்யான குறை கூறல்கள் திரிவுபடுத்தல்களை பாரிய அளவில் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்துக்கு வந்த பின்னர் வெற்றியை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக் கொடுப்போம். வெற்றி பெற்றதும் தோல்வி கண்டவர்களை துன்புறுத்தும் வரலாறு ரணில் விக்ரமசிங்காவுக்கே உரியது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்ட நஷ்ட ஈடான 75 மில்லியன் ரூபாவை முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர செலுத்தியுள்ளார். குறித்த முழு தொகையையும் 8 தடவைகளில் அவர் செலுத்தியுள்ளார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனக்கு விதிக்கப்பட்ட 100 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு கொடுப்பனவை ஆகஸ்ட் 16ஆம் தேதியுடன் முழுமையாக செலுத்தியிருந்தார். இது தவிர முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் தேசிய புலனாய்வு பிரிவின் தலைவர் சிசிர மெண்டிஸ் ஆகியோரும் உரிய நஷ்டஈட்டை செலுத்தியுள்ளனர். 2023ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் பாதுகாப்பு படை தலைவரும் போதிய அளவு உளவுத்துறை தகவலை பெற்றிருந்தும் ஈஸ்டர் ஞாயிறு தொடர் பயங்கரவாத தாக்குதல்களை தடுக்க தவறியதன் மூலம் அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளனர் என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மறைந்த மாகாண அமைச்சர் PP திசாநாயக்கவின் 44 வயதுடைய புதல்வி அக்குரச கலன் பிந்துனுவேவ பகுதியில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டார். முன்னாள் அரசியல்வாதியான PP திசாநாயக்க 2000ஆம் ஆண்டு காலமானார். அண்மையில் அவரது 11 வயதான பேரன் வெடிமருந்து வைத்திருந்த போது அவரது வகுப்பாசிரியர் அதிபரிடம் தெரிவித்து போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலில் குறித்த பேரன் போலீஸ் பொறுப்பில் எடுக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். இதன்போது அப்பேரன் வழங்கிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை அடுத்து வீட்டை சுற்றி வளைத்ததில் T56 துப்பாக்கி ரவைகள் ஏனைய துப்பாக்கிகளுக்கான பல்வேறு தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதோடு நீதிமன்றத்தில் இன்றைய தினம் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். மியன்மாரின் மியாவாடி பகுதியில் மேலும் 35 இலங்கையர்கள் சிக்கியுள்ளதாகவும் அவர்களை விரைவில் மீட்டு நாட்டுக்கு வரவழைப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. மியன்மாரில் ஆட்கடத்தலுக்கு ஆளான 20 இலங்கையர்கள் கடந்த செப்டம்பர் 5 அன்று பாதுகாப்பாக கொழும்பை வந்தடைந்தனர். தொடர்ச்சியான முயற்சிகளை தொடர்ந்து இரு நாடுகளின் இலங்கை தூதரகங்களின் ஒருங்கிணைப்புடன் மியன்மார் மற்றும் தாய்லாந்து ஆகிய இரு நாடுகளிலும் உள்ள சட்ட அமுலாக்க அதிகாரிகளின் நெருக்கமான ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவின் மூலம் 20 இலங்கையர்கள் ஆகஸ்ட் 14 அன்று மியன்மாரில் இருந்து மீட்கப்பட்டு வெளியேற்றப்பட்டனர். பாங்காங்கில் உள்ள இலங்கை தூதரகத்தின் அதிகாரிகள் மீட்கப்பட்ட இலங்கையர்களை மியன்மாருக்கு அருகிலுள்ள தாய்லாந்தின் எல்லை நகரமான மேசோட்டில் 2024 ஆகஸ்ட் 15 அன்று சந்தித்தனர். அவர்கள் தாய்லாந்தில் தங்கியிருக்கும் போது அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதிப்படுத்தினர். இவர்கள் மீண்டும் நாடு திரும்பும் வரை தாய்லாந்து அரசு அவர்களுக்கு உணவு, தங்குமிடம் மற்றும் பிற அத்தியாவசிய சேவைகளை வழங்கியதாக வெளியுறவு அமைச்சு அறிக்கை தெரிவித்துள்ளது.
வெளிநாட்டில் வேலை தேடும் போது மனித கடத்தல் கும்பல்களுக்கு பலியாக வேண்டாம் என்று அமைச்சகம் பொதுமக்களை கடுமையாக கேட்டுக்கொள்கிறது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பெறுவதற்கான அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு, அங்கீகரிக்கப்படாத வழிகளை தவிர்க்குமாறும் இலங்கையர்களுக்கு அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.